செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்தின் அகழ்வு பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மூன்றாம் கட்டமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் ஒரு பாரதூரமான விடயம் என்னவென்றால், இன்று அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த 3 மனித எலும்புக்கூடுகளில் ஒன்று பச்சிளங்குழந்தையினுடைய மனித எலும்புக்கூடாக காணப்படுகின்றது. மேலும் இந்த அகழ்வு பணிகளானது தொடர்ச்சியாக 45 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு மேலாக அந்த அகழ்வு பணி நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருந்த மனித உரிமை ஆணையாளர், அதாவது ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் இந்த அகழ்வு பணிகள் அல்லது இந்த மனித புதைக்குழி தொடர்பாக சில ரகசிய ஆவணங்கள் கையளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற அல்லது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த மனித புதைக்குழி தொடர்பாக வெளியாகியுள்ள புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜாழ்ப்பாணம் சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்டிருந்த அல்லது அடையாளம் காணப்பட்டிருந்த மனித புதைக்குழிகள் சம்பந்தமான அகழ்வு பணிகள் ஏற்கனவே 2 கட்டங்கள் நடைபெற்று முடிந்துள்ளன. இந்த 2 கட்டங்கள் நடைபெற்று முடிந்திருந்த இந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. இவ்வாறு மீட்கப்பட்டிருந்த அந்த 19 மனித எலும்புக்கூடுகளில் சில பெண்களுடையதும் குழந்தைகளுடையதுமாக காணப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக அங்கு மீட்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுக்கு அருகில் எந்த விதமான ஆடைகளோ அல்லது ஆபரணங்களோ அல்லது தனிப்பட்டவர்களுடைய தகவல்களை பெறக்கூடிய எந்த விதமான சான்றுகளும் மீட்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அங்கு கொண்டு வந்து புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இவ்வாறான நிலையில் இந்த சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைக்குழி விவகாரமானது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி சர்வதேச கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இவ்வாறான நிலையில்தான் இலங்கைக்கு வருகை தருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஜாழ்ப்பாணத்திற்கும் வருகை தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அவர் அந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை வலியுறுத்தி செம்மணி பகுதியில் ஒரு பாரிய ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக அணையா விளக்கு என்ற ஒரு துணைப்பொருளில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று அங்கு 3 தினங்களாக நடைபெற்றிருந்தது. இவ்வாறான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் அந்த சம்பவ இடத்துக்கு, அதாவது செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்துக்கு நேரில் சென்று அங்கு நடைபெறுகின்ற அகழ்வு பணிகளை அல்லது நடைபெற்ற அகழ்வு பணிகளை பார்வையிட்டிருந்தார். இதற்கு மேலாக அங்கு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு இதுவரை மீட்கப்படாமல் இருந்த அந்த மனித எலும்புக்கூட்டினையும் அவர் நேரில் பார்வையிட்டிருந்தார். இது சம்பந்தமாக அந்த மனித எலும்புக்கூடு அல்லது அந்த புதைக்குழி சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ளக்கூடிய ஜாழ் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜாவிடமும் அந்த விசாரணைகள் சம்பந்தமான தகவல்களை ஆணையாளர் பெற்று சென்றிருந்தார். இதற்கு மேலாக அவர் அங்கு விஜயம் செய்யும் போது பிரசன்னமாக இருந்த இந்த சட்ட வைத்திய அதிகாரி, அதாவது செம்மணி அகழ்வு பணிகளின் போது மீட்கப்படுகின்ற அந்த மனித எலும்புக்கூறுகளை ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற சட்ட வைத்திய அதிகாரியிடமும் அந்த ஆணையாளர் மேலதிக தகவல்களை பெற்றுச் சென்றதாக கூறப்படுகின்றது. இதற்கு மேலாக அந்த ஆணையாளருடைய வருகையின் போது, அதாவது சிந்துபாத்தி இந்து மயான அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்காக ஆணையாளர் வருகை தந்த போது அந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தின் நிர்வாகத்தினர், அதாவது இந்து மயானத்தின் நிர்வாகத்தினர், அதற்கு மேலாக அந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காணப்பட்ட அந்த மனித புதைக்குழி சம்பந்தமான அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்த தரப்பினரும் ஆணையாளருடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பேச்சுவார்த்தையானது அல்லது இந்த கலந்துரையாடலானது சுமார் 20 நிமிடங்கள் வரை நடைபெற்றிருந்தது. இந்த 20 நிமிடம் நடைபெற்றிருந்த அந்த கலந்துரையாடலின் போது அந்த ஆணையாளரை சந்தித்த தரப்பினரால் சில ஆவணங்கள் அவரிடம் கையளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தை சூழ உள்ள பகுதிகளிலும் இந்த மனித எலும்புக்கூடுகள் அல்லது மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடக்கூடிய ஆவணங்கள் அவரிடம் கையளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்திற்கு வருகை தந்து அங்கு நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் இந்த சிந்துபாத்தி இந்து மயான விவகாரமானது சர்வதேச மட்டத்தில் ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு பேசு பொருளாக தற்பொழுது மாறியுள்ளது. இவ்வாறான நிலையில்தான் இன்று மீண்டும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள், அதாவது சிந்துபாத்தி இந்து மயானத்தின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2 கட்டங்களாக நடைபெற்றிருந்த இந்த அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. இதில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளாக காணப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் மேலதிக நிதி ஒதுக்கீடு தேவைக்காக இந்த அகழ்வு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த நிதியினை ஒதுக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. வழமை போன்று இந்த அகழ்வு பணிகளை நீதிவானின் மேற்பார்வையில் நடத்தப்பட்டிருந்தது. இன்று காலையில் இருந்து மாலை வரை நடைபெற்றிருந்த
அகழ்வு பணிகளின் போது புதிதாக 3 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த புதிதாக மீட்கப்பட்ட அல்லது புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூடுகளில் ஒன்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு பச்சிளங்குழந்தையினுடைய எலும்புக்கூடுவாக காணப்படுகின்றது. இந்த பச்சிளங்குழந்தையினுடைய எலும்புக்கூடு காணப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்டுள்ள இடமானது ஏற்கனவே சமூக வலைதளங்களில் ஒரு எலும்புக்கூடு, அதற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிறுவருடைய அல்லது ஒரு குழந்தையினுடைய எலும்புக்கூடாக காணப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு மிக அருகில் தான் இந்த பச்சிளங்குழந்தையினுடைய எலும்புக்கூடும் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் ஒரு குடும்பமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் தான் அங்கு கொண்டு வந்து கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று தற்பொழுது நம்பப்படுகின்றது. மேலும் இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் இதுவரை மீட்கப்பட்டுள்ள அல்லது தற்பொழுது அடையாளம் காணப்பட்டுள்ள அந்த எலும்புக்கூடுகள் காணப்படுகின்ற பகுதி ஒரு சிறு பகுதிகளாகவே காணப்படுகின்றது. இதனையும் தாண்டி சிறிது அருகில் மேலும் சில எலும்புக்கூடுகள் இந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது ஏற்கனவே மீட்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்த சிறு அருகில் காணப்பட்டிருந்த அந்த எலும்புக்கூடுகளுக்கு அருகிலும் இன்று அந்த புதிதாக சில எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மொத்தமாக இன்று மாலை வரை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 3 எலும்புக்கூடுகள் தான் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மொத்தமாக இந்த சிந்துபாத்தி இந்து மயானத்தில் 22 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறிப்பாக 1ஆம் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 19 எலும்புக்கூடுகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்தன. இதன் அடிப்படையில் தற்பொழுது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது புதிதாக 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மொத்தமாக 22 மனித எலும்புக்கூடுகள் அங்கு இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அகழ்வு பணிகளானது நாளையும் மீண்டும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். அந்த நாளை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகளின் போது வெளியாகின்ற தகவல்கள் சம்பந்தமான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய தளத்தில் எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உஜால தெரியுதா? வயசுல இருக்கிறாங்க.